ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அசோக் ஃப்ரம் ஆர் ஃபார் ரன்னிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சும்மா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் மாதிரி இல்லாமல் கேஷுவலாக போயிடலாம். பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, நிறையெல்லாம் பண்ணல, ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் பண்ணேன். அதுவுமே யோசிச்சு பண்ணேன் இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு. ஸோ அதில் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ரன்னிங் டைட்ஸ். அது ரன்னிங் டைட்ஸில் இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வந்து சைடில் மட்டும் தான் ஒரு பேக்கெட் வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு பேக்கெட் இருக்குது, அண்டு பேக்கில் வந்து ஜிப்போடு ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ நம்ம மொபைல்ஸு, ஜெல்ஸு, இல்லை ஸ்நாக்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் பேக்கிங். இது வந்து டெலிவரினா எக்ஸ்ட்ரா 60 rupees கிட்டே வந்தது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த சைட் போகிற வேலை இருந்தது. ஸோ அதனால் டேரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஊரில் டெக்கத்லானில் இல்லைனா நீங்கள் வந்து டெலிவரியே போட்டுக்கலாம். ஏன்னா 999 இருக்க ப்ராடக்ட்டு 700 வருது. அது மட்டும் இல்லாமல் டெக்கத்லானில் ப்ராடக்ட் வாங்கினா தரமாக இருக்கும். நான் 2018 19 வாங்கின அந்த ரைட் சொன்ன கூட இருக்குது. என்ன ஒன்று சின்னதாக ஓட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் தான் என்னோடய ஃபேவரட் ஷார்ட்ஸ் ரைட்ஸ் இது. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இல்லை, எங்களை ஜிப்பு காணும். ஜிப்புக்காக தான் இல்லை வாங்கினேன். ஐயோ சாரி, ஜிப்பு இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வருது பாருங்கள், பேக்கெட்டு. இந்த இடத்துல மொபைல் வச்சுக்கலாம். அடுத்தது பேக்கெட் வச்சு வந்துடுதான்னு தெரியல. பட் ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். தரமான டைட்ஸு. ஸோ இது உங்களுக்கு லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் வேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கனாலும் சொல்கிறேன். ஸோ நான் இது ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன். பட் இன்றைக்கி பிக்கப் பண்ண போகும்போது 4-5 ப்ராடக்ட் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டு தான், பட் இருந்தாலும் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷார்ட்ஸ் வந்து இது வந்து லாங் ரனுக்கு, ரேஸ்க்கு, எல்லாத்துக்குமே, ஆல் டே ட்ரைனர் மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை ஃபிட்டு, அப்புறம் ப்ரீத்தபிள் மெட்டீரியலு, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த நார்மல் ஷார்ட்ஸ் வாங்குவீங்களா மெலிசா, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. 949 இதோட ப்ரைஸு. பட் நான் பிளாக் ஃப்ரைடே சேலில் 699 வாங்கியிருந்தேன். செகண்ட் ஒன், இதுவும் வந்து ஆஃப் ஷார்ட்ஸ் தான். ஸோ இதுக்கும் மெயினாக வாங்கின, இதுக்கும் வந்து லைட் வெயிட்டு. இது வந்து ஸ்பீட் செஷனு, டெம்போக்கு, ரேஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். நல்லா மெலிசாக இருக்குது பாருங்கள் கிளாத்து. ஸோ போட்டுட்டு இருக்கிறதே தெரியாது நமக்கு. ட்ரை ஃபிட்டு, ஸ்வெட்லாம் தங்காது. ஸோ இதுலேயும் பேக்கில் வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. நம்ம மொபைல் வைக்கிற அளவுக்கு பேக்கெட் இருக்குது. எனக்கு மெயினாக மொபைல் வச்சா போதும். பிகாஸ் நான் மொபைல் எடுத்து ரன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட கார்மெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வீடியோஸ், விளாக்ஸ்லாம் எடுக்கிறதுனால மொபைல் எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் மொபைல் கொண்டு போக மாட்டேன். ஸோ இதில் போட்டுக்கலாம். மற்றபடி இதுவும் தரமாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த சைடில் கட் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வாங்கியிருக்கேன். அதுவும் ஸ்பீட் ஸ்டேஷனுக்கு, ரேஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். பட் நான் இது இப்போ தான் வாங்குறேன். பட் டெக்கத்லானில் எப்படி இருந்தாலும் தரமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஏ பெய்ட் ப்ரொமோஷன். எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வாங்கலை. அந்த மாதிரி இது டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் லைட் வெயிட்டு, ட்ரை ஃபிட்டு. ஸோ ஜிஎஸ்எம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது ரன்னிங்லாம் சூப்பராக இருக்கும். இந்த காட்டன் போட்டு ரன் பண்ணிங்கன்னா வந்து சேஃபிங் ஆகும், நிப்பிள்ஸ்லாம் பிளட் வரும். ஸோ இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து 300 அமௌண்ட்டு. இது எம்ஆர்பி இது எம்ஆர்பி 749. ஸோ நான் 300 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஆஃபரில் இருக்கும் அது மட்டும்தான் தூக்கினேன். மற்றபடிலாம் வேறு எதுவும் கை வைக்கல நம்ம. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் பாட்டில்ஸு. ஸோ இது எம்ஆர்பி வந்து 200. பட் 99க்கு மோஸ்ட்லி எப்பவுமே கிடைக்கும். இந்த சரணா ஸ்டோர்ஸ்லாம் பில்லிங் பண்ணும்போது இந்த சாக்லேட்ஸ், ஹேண்ட் பேக், கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இது 399. பட் 159க்கு கிடச்சிது. இதுவும் பாருங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருந்தது. இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி முக்கால்வாசி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து காட்டன் சாக்ஸ் தான் ரன் பண்ணியிருக்கேன். எப்போயாச்சும் தான் ட்ரை ஃபிட் சாக்ஸ். ஏன்னா வீட்டில் எங்கே இருக்கும், எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ அதனால் ட்ரை ஃபிட் சாக்ஸு வாங்கியிருக்கேன். இது வந்து 3 சாக்ஸ் வந்து 199 கிடச்சிது. ஸோ இது ரன்னிங்க்கு வந்து ரொம்ப ப்ரீத்தபுளாக இருக்கும், ஸ்வெட் ஃப்ரீயாக இருக்கும், பிளிஸ்டர்ஸ்லாம் உருவாகாது. காட்டன் வந்ததுன்னா வேர்வை தங்கி கொப்பளம்லாம் உருவாயிரும். ஸோ இதில் அந்த மாதிரிலாம் ஆகாது. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 399. நான் 199 வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கிடச்சதுனால நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரன்னிங்க்கு, ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இவன் தான் இருக்கிறதுல இன்றைக்கி வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவன். சின்னதாக வந்து ரோலர் மாதிரி, மசாஜ் ஹேண்ட் ரோலர் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணிவிட்டு, இல்லை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, ஸ்பீட் செஷன், ரேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தால் இதில் வந்து கையில், காலில், முதுகில் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்மளோட ஃபெட்டிகு, சோர்னஸ்ஸு அதெல்லாம் குறையும். நம்ம ரிகவரி வந்து ஃபாஸ்ட்டாகும். மசில்ஸ்லாம் வந்து டைட்டாக இருக்க மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக லைட்டாகி விடும். பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறோம், ஃபோம் ரோல் பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி இது கையில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மசில்ஸு, கையில், காலில், முதுகில் அந்த மாதிரி. ஸோ எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299. நான் 199 வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ த ஃபைனல் ரெசிஸ்டன்ட் பேண்டு. ஸோ இதை வச்சுட்டு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா,
லெக்ஸுக்கு, க்ளூட்ஸ்க்கு, ஹிப்ஸ்க்கு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதில் வந்து லைட்டு, மாட்ரேட்டு, லைட்டு, மீடியமு, ஹெவின்னு வந்து 3 பேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், லைட்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 699. பட் நான் 399 வாங்கியிருந்ததில்ல. நான் வாங்கினதே இல்லை இவ்வளோ நாளில். நான் வந்து 2018 ரன் பண்ணிருக்கேன். பட் வாங்கினதில்ல. ஜிம் போகும்போது அங்கே இருக்கும்போது சும்மா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிப்பேன். இப்போ நான் ஜிம் போகிறதில்ல, ஜஸ்ட்டு ரன்னிங்கு, வீட்டில் ஒர்க் அவுட்ஸு, டீம் கூட ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரன்னிங்க்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் வந்து நம்ம ரன்னிங் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரென்தனிங் இருக்குது, ரிகவரி இருக்குது, எல்லாமே கலந்தது தான் ரன்னிங். நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக மூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கி தான் நம்ம ரன் பண்ணணுங்கிறதுக்காக அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி இருந்தது உங்களால் அப்பப்போ ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் உடைய போகிற பொருள் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் கீழே போகிற பொருளும் கிடையாது, நல்லா குவாலிட்டியானது தான் டெக்கத்தில் வந்து. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து வீடியோவாக வேணும், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் ரன்னிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இஃப் பாசிபிள் டெக்கத்லானில் அங்கேயே போய் ஒரு டேரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணி அங்கே இருக்க சேல்ஸ்மேன்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். ஸோ அவங்ககிட்டயே வந்து இன்னும் ரன்னிங்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஷூஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பார்வையில் கேட்கலாம். நானும் வந்து முடிஞ்சளவுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.